இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, வீட்டில் குலதெய்வ வழிபாடு எவ்வாறு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அதாவது இதில் குலதெய்வம் தெரிஞ்சவா அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கும், குலதெய்வம் என்னன்னே தெரியாது அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்கும். முதல்ல தெரிஞ்ச வாழ்க்கை நம்ம வந்துடுவோம். எங்களுக்கு குலதெய்வம் இதுதான். உதாரணத்திற்கு ஒரு திருப்பதி வெங்கடாஜலபதி தான் எங்களுக்கு குலதெய்வம், அல்லது பழனிமலை முருகன் தான் எங்களுக்கு குலதெய்வம்ங்கிற மாதிரிலாம் வச்சிருப்பா இல்லையா? இவர்கள் எவ்வாறு குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வ தரிசனத்தை செய்ய வேண்டியது. இதுபோக வீட்டிலே வழிபாடு செய்யும் பொழுது அந்த குலதெய்வத்தினை, அதனுடைய உருவத்தினை மனதிற்குள்ளாக தியானம் செய்து நாம் வழிபாட்டினை செய்யலாம். அல்லது அதனுடைய சுவாமி படம் வச்சுட்டு இருக்கோன்னு சொன்னா அந்த படத்திலே ஆவாகனம் செய்தும் செய்யலாம். அல்லது ஒரு கலசத்திலே உருவகப்படுத்தி நம்முடைய குலதெய்வத்தினுடைய அந்த பெயரை சொல்லி ஒரு கலசம் வச்சு, கலசம்னு சொன்னா ஒரு சொம்புல தீர்த்தம் வச்சு அதில் மாவிலையை போட்டு அதில் தேங்காயை வச்சு அதிலே கூட நாம் அந்த குலதெய்வத்தினை ஆவாகனம் செய்யலாம். அலமேலு மங்கா சமேத பிரசன்ன வெங்கடேஸ்வர சுவாமினே நமஹ தியாயாமி ஆவாகயாமின்னு பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா சிவசுப்பிரமணிய சுவாமினே நமஹ, நம்முடைய குலதெய்வம் என்னவோ அதனுடைய பெயரை சொல்லி தியாயாமின்னு சொன்னா தியானிக்கிறேன், ஆவாகயாமி அப்படின்னு சொன்னா இங்க வந்துடுங்கோ அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனையை பண்ணிட்டு அவளை ஆவாகனம் பண்ணிட்டு அதற்குரிய உபசார பூஜைகள் எல்லாம் பண்ணிட்டு அதற்குரிய அஷ்டோத்திர மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்து நம்மால் இயன்ற ஒரு நைவேத்தியத்தை பண்ணி, உதாரணத்திற்கு சுப்பிரமணிய சுவாமின்னு சொன்னா ஒரு பஞ்சாமிர்தங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லையா? அந்த பஞ்சாமிர்தத்தை நைவேத்தியம் பண்ணி கூட எல்லாருக்கும் விநியோகம் பண்ணலாம். அதே மாதிரி தான் நம்ம இப்போ வெங்கடாஜலபதினு இருந்தால் ஒரு புளியோதரை நைவேத்தியம் பண்ணி கூட எல்லாருக்கும் நைவேத்தியம் பண்ணலாம் இல்லையா? ஏதோ ஒரு நைவேத்தியம் அப்படிங்கிறத சுவாமிக்கு நம்ம ஆவாகனத்தை பண்ணியிருக்கோங்கிறதுனால அங்கே நைவேத்தியத்தை பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை நம்மளும் சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது. ஆக இது குலதெய்வம் அறிந்தவாளுக்கான ஒரு விதி அப்படிங்கிறது. எனக்கு குலதெய்வமே எதுன்னு தெரியாது அப்படின்னு சொன்னா கூட இந்த மாதிரி ஒரு கலசத்தை வச்சுட்டு அஸ்மின் கும்பே மம குலதேவதாம் தியாயாமி, மம குலதேவதாம் ஆவாகயாமி அப்படின்னு சொல்லி கூட அதில் ஆவாகனத்தை பண்ணிடலாமே. எந்த சுவாமியாக இருந்தாலும் அந்த குலதெய்வம் என்பது இவ்வாறு நாம் வருடா வருடம் வீட்டிலே ஒரு குலதெய்வ பூஜையினை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு அது எந்த தெய்வம்னு தெரியாமல் இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக அது நம்ம கண்ணுக்கு காமிச்சு கொடுத்துடும். இந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக சார் எனக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சாக்கு போக்க சொல்லிண்டு சும்மா மாத்திரம் இருக்கக்கூடாது. எனக்கு படம் வேணும், நீங்கள் நாங்கள் படத்தில் தான் ஆவாகனம் பண்ணணும்னு நினைச்சேன்னா ஒரு கண்ணாடியை கொண்டு வந்து வச்சிடலாம். ஒரு முகம் பார்க்கின்ற கண்ணாடி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அந்த முகம் பார்க்கின்ற அந்த கண்ணாடியை கொண்டு வந்து வைத்து கூட அதற்கு முன்னால் ஒரு சொம்பிலே தீர்த்தம் வைத்து அதில் மாவிலையை போட்டு ஒரு தேங்காயை வச்சு ஒரு கலசங்கள் எல்லாம் வச்சு இதில் அஸ்மின் கும்பே, அஸ்மின்னு அப்படின்னு சொன்னாலே போரும். இந்த இடத்திலே இந்த கும்பத்திலே என்னுடைய குலதெய்வமானது ஆவாகனம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குலதெய்வத்தினுடைய அருள் இருப்பதால் தான் நாமே ஜனித்திருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடிங்கிறது வச்சிருக்கும் பொழுது நம்முடைய உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வத்தினுடைய சாநித்தியமானது அந்த கண்ணாடியால் ஈர்க்கப்பட்டு அதிலிருந்து இந்த கும்பத்துக்கு கண்டிப்பா அந்த சாநித்தியம்ங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். அதன் மூலமாகவே வெகு விரைவாகவே இதுதான் நம்மளுடைய குலதெய்வம் என்பதை நாம் அடையாளம் காண முடியும். ஒன்று நம்ம பரம்பரையில் யாரோ ஒருத்தர் ஒரு பங்காளி ரொம்ப வயசான பங்காளியாக கூட இருக்கலாம். அவர் சொல்லுவார் நமக்கு தகவலாக உங்களுக்கு குலதெய்வங்கிறது இதுதான் அப்படிங்கிற மாதிரி. யார் மூலமாகவோ நமக்கு இந்த தகவலானது நிச்சயமாக சேர்ந்துவிடும். இதில் கான்செப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரதி வருடந்தோறும் கண்டிப்பாக குலதெய்வ தரிசனத்தை செய்ய வேண்டும். இது ஒன்று. தெரியாதவா என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை ஏனும் அந்த குலதெய்வ வழிபாட்டினை வீட்டிலே மேற்கொள்ள வேண்டும். இதற்கான எளிய முறைகளைத்தான் நாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். சுவாமி நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன தெரியுமா? குலதெய்வமாக இருந்தாலும் சரி, நம்முடைய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, இந்த சுவாமி நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது நம்முடைய ஸ்ரத்தையுடன் கலந்த ஒரு பக்தியைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அந்த பக்தியோடு அந்த ஸ்ரத்தையோடு நாம் அந்த வழிபாட்டினை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அதற்குரிய பலன் என்பது
கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். இதுக்கு ஏதோ பெரிய யாகங்களை செய்ய வேண்டும், ரொம்ப பெருசா செலவு பண்ணணுங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லையே. அழகா சிம்பிளா வீட்டில் ஒரு பூஜை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கலாம். மம குல தேவதாயை நமஹா, என்னுடைய குடும்பத்தினுடைய என்னுடைய குலத்தினுடைய தெய்வத்தை நான் வழிபடுகிறேன், அது எங்கிருந்தாலும் எனக்கு காமிச்சு கொடுத்துருன்னு பிரார்த்தனை வச்சுக்கலாம். அது தெரிந்த தேவதையாக இருந்தால், ஒரு வெங்கடாஜலபதி தான் நமக்கு அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த தெய்வத்தை நினைத்து வீட்டில் ஒரு பூஜையை பண்ணிட்டு அதுக்கு அந்த மாவிளக்கு மாவுங்கிற ஒரு விஷயம் கூட வச்சிருப்பா தெரியுமா. அந்த மாவிளக்கு மாவினை ஒரு மலை போல் செய்து அதில் அந்த அந்த அதாவது மாவு அப்படின்னு சொல்றா இல்லையா, மாவுல வெள்ளத்தெல்லாம் கலந்து, அரிசி மாவுல வெள்ளெல்லாம் கலந்து எல்லாம் சேர்த்து வச்சு அது உள்ள நெய்யை விட்டு அதில் திரிய வச்சு ஏற்றி வச்சு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிலாம் புரட்டாசி மாசத்துல நம்ம வழிபட்டு இருக்கோம் இல்லையா. இது போல அந்த மலை மீது வாசம் செய்யக்கூடிய தெய்வங்களுக்கு அந்த மாவிளக்கு மாவினை செய்யலாம். அதே மாதிரி தான் அம்பாளுக்கும் அதை பண்ணலாம்னு சொல்றது. எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த ஜோதி ஸ்வரூபமாக இறைவனை வழிபடுவதற்காகத்தானே அது போன்ற ஒரு வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது சார்ன்னு சொன்னா கூட, ஒரு சொம்புல ஜலம் வைக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, அதுல ஒரு மாவிலையை போட்டு ஒரு தேங்காயை வச்சு ஒரு கலசம் மாதிரி உருவகப்படுத்தி அதுல கூட நம்ம அஸ்மின் கும்பே மம குலதேவதாம் ஆவாகயாமின்னு சொல்லிட்டு நம்மால் இயன்ற நைவேத்தியத்தை செய்துவிட்டு அந்த தீபாராதனை எல்லாம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த கலச தீர்த்தத்தை எடுத்து பருக வேண்டியது. அப்படி பருகும் பொழுது அந்த குலதெய்வத்தினுடைய பிரசாதம் நமக்கு நேரடியாகவே கிடைக்கும். அதன் மூலமாக அந்த தெய்வம் எங்கிருக்கிறது என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். எவர் ஒருவருடைய இல்லத்திலே குலதெய்வ வழிபாடு என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ நிச்சயமாக அவர்களுடைய இல்லத்திலே அதற்குரிய பலன், நற்பலன்கள் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.